இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாருடைய வாழ்விலையும் அந்த ஒரு நாள் வரும். யோனத்தானுடைய வாழ்க்கையிலே அந்த ஒரு நாள் வருமானால் நான் நம்புகிறேன், இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு நாள் வரும். நம்ம நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். கடந்த நாட்களில் இருந்து ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் ஜெபித்து கொண்டே இருந்தபோது ஆண்டவர் இந்த மாதம் கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்திலிருந்து அதனுடைய பின்னணியான ஒரு காரியத்தை பேசும்படியாக ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் பேசினார். அந்த வார்த்தையை இன்றைக்கு நான் உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபித்து கடந்து போக நான் ஆசைப்படுகிறேன். எடுத்துக்கொள்ளலாம். நாம் எல்லாரும் எடுத்த அந்த வேத பகுதியை நம்ம வாசிப்போம். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். ஒரு நாள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, நமக்கு எதிராய் அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தியரின் தனயத்திற்கு போவோம் வா என்று சொன்னான். அதை அவன் தன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. ஒரு நாள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே, இந்த வேத பகுதியிலே, இந்த சம்பவத்தின் இடையிலே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கலாம். இதற்கு முன்பாக இருக்கிற பின்னணியை குறித்து 1ஆம் தேதி நடந்த அந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். அந்த சூழ்நிலையை குறித்து நம்ம விவரமாய் எந்த சூழ்நிலையிலே இது நடக்கிறது என்கிறதை குறித்து நம்ம தியானித்தோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பெரிய ஒரு பட்டாளமே நிரம்பி வந்து நிற்கிறது. லட்சக்கணக்கான ஆட்கள் வந்து நிற்கிறார்கள் எதிராய். அப்பொழுதுதான் முதல் நேரம் சவுல் ராஜா பொறுப்படுத்து சில வருடங்கள் தான் ஆகிறது. அதற்குள்ளே இவ்வளவு பெரிய யுத்தம். ஜனங்கள் அப்படியே மலைத்து போய் நிற்கிறார்கள். என்ன செய்யறதுன்னே தெரியல. அதே போல நான் சொன்னது போல இவர்களுடைய கைகளிலே யாருடைய கையிலையும் ஆயுதமே இல்லை. இவங்க இருக்கிறதே ஒரு 3000 பேர் தான் இருக்கிறாங்க. சவுல் ராஜோட ஒரு 2000 பேர் இருக்கிறாங்க. யோனத்தானோட ஒரு 1000 பேர் இருக்காங்க. வெறும் 3000 பேர் தான் இருக்காங்க. இந்த 3000 பேர்ல பட்டயம் இருக்கிறது யார்கிட்டலாம் இருக்கு அப்படின்னா, சவுல் ராஜாவிட்டையும் யோனத்தான்டையும் மட்டும்தான் பட்டயம் இருக்கே தவிர வேற ஆள்கிட்ட பட்டயம் கூட இல்லை. ஆனால் இவர்களுக்கு முன்பாக நிற்கிற அந்த எதிரியினுடைய படை காலாட்கள் மட்டும் அப்படியே திரளாய் மணலத்தனையாய் அப்படின்னு வேதம் சொல்லுது. நிறைய லட்சக்கணக்கான பேர் அப்படியே இவர்களுக்கு விரோதமாய் வந்து நிற்கிறார்கள். அப்போ பல நாட்கள் இப்படி ஓடுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு கூட தைரியம் இல்லை. எப்படி போரிட போகிறது? சரி, ஆயுதங்களை போய் தயாரித்து ஆயுதத்தை எடுத்து கொண்டு போய் அவர்களோட போராடலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு கொல்லனும் இல்லை அந்த இடத்துல. கொல்லப்பற்றதா இருக்கே தவிர கொல்லன் அத்தனை பேரையும் அந்த பெலிஸ்தியர் ஆட்கள் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதிகமான சம்பளம் கொடுத்தா, அதிகமான பணத்தை கொடுத்து எங்களுக்கு ஆயுதங்களை தயாரிக்கணும், நீங்க வாங்கன்னா அவங்கள வேலையை கூட்டி போயிட்டாங்க. இவங்களுக்கு இப்போ அந்த பட்டயத்தை அடித்து கொடுக்கறது கூட கொல்லன் இல்லை. பட்டயத்தை கூட உருவாக்க முடியாது. ஜனங்கள் பலர் சிதறி போனார்கள். அந்த லட்சக்கணக்கான ஜனங்களை பார்த்த உடனே ஒரு சிலர் போய் குகைகளிலும் மலைகளிலையும் காடுகளிலையும் பல இடங்களிலே ஒளிந்து கொண்டார்கள். கண்டிப்பா இவங்க வருவாங்க, வந்து நம்மளை எல்லாம் பிடிச்சிட்டு போவாங்க, நம்முடைய வீடுகளை எல்லாம் தீக்கிரையாக்குவாங்க அப்படின்ற பயத்துல ஜனங்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரா ஒளிய ஆரம்பிச்சிட்டாங்க. இவர்களுடைய சமூகத்திலையும் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. ஆனா எல்லாருமே போய் ஒளிஞ்சிட்டாங்க. இப்படி நடந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில ஒரு நாள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுததாரியை கூட்டிக் கொண்டு, வாடா நம்ம போலாம், லட்சக்கணக்கான பேர் நின்னா என்ன, நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், வா போலாம், பார்த்துக்கலாம், என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு அத்தனை நாட்கள் இருந்த போதிலும் அந்த ஒரு நாள் அவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தைரியம் ஒன்று வருது. 1-2 பார்த்துடலாம், எது அப்படின்னு பார்த்துடலாம். அந்த ஒரு நாள் தான் மிகவும் விலையேற பெற்ற நாள்.
நான் நம்புறேன், எப்படி அந்த யோனத்தானுடைய வாழ்க்கையிலே அந்த ஒரு நாள் வந்ததோ, அந்த ஒரு நாள் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தது. அந்த ஒரு நாள் அவனை தைரியசாலியாய் பார்த்தது. அந்த ஒரு நாள் எதிரியை அடியோடு அழிக்கிற நாளாய் மாறினது. கர்த்தர் அவனுக்காக யுத்தம் பண்ணினார். ஜனங்கள் எல்லாம் தட்டி கொடுத்தாங்க. ராஜாவுடைய பையனுடைய அந்த அவனுடைய எண்ணத்துல இப்படிப்பட்ட ஒன்று இருக்கும்னு நம்ம நினைக்கல. இவன் இவ்வளவு பலசாலின்னு நமக்கு தெரியாது இல்ல. இவன் எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய ஆளு. அத்தனை பேருடைய பாராட்டிற்கும் உகந்தவனாய் மாறினான். அந்த ஒரே ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையை தலைகீழாய் புரட்டி போட்டது. இதுவரையிலும் கிடைக்காத மரியாதை, இதுவரையிலும் கிடைக்காத கனம், இதுவரையிலும் கிடைக்காத புகழ்ச்சி எல்லாமே அவனுக்கு வந்து சேர்ந்தது அந்த ஒரு நாள். ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஒரு நாள் யோனத்தானுக்கு வந்தது மட்டுமல்ல, யோனத்தானுக்கு மட்டுமல்ல, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாருடைய வாழ்விலையும் அந்த ஒரு நாள் வரும். யோனத்தானுடைய வாழ்க்கையிலே அந்த ஒரு நாள் வருமானால், நான் நம்புகிறேன் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு நாள் வரும். உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் வரும். ஒரு நாள் வரும். அன்றைக்கு நீங்க இப்படி இருக்க மாட்டீங்க. நீங்க ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேர் நீங்கள் சோர்ந்து போகலாம். பாஸ்டர், இனி எங்க வரப்போகுது, இனி எங்க வரப்போகுது? காலம் தாண்டிருச்சு, இனி வராது, இனி வருவதற்கு சாத்தியமே இல்லை. இனி நான் இவ்வளவு வயசானதுக்கு அப்புறமா அந்த நாள் வரப்போகுது, இவ்வளவு இழந்ததுக்கு அப்புறமா அந்த நாள் வரப்போகுது, இவ்வளவு அவமானப்பட்டதுக்கு அப்புறமா அந்த நாள் வரப்போகிறது, இத்தனை பேர் ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு வரப்போகுது. இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். 80 வயதிலே வர முடியுமானால், 90 வயதுல ஒரு மனுஷனுக்கு வர முடியுமானால், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தரிடத்துல கர்த்தர் பேசுகிறார். இல்ல, நீ தான் சொல்லிட்டு இருக்கிற இனி எங்க வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிற. ஆனா கர்த்தருடைய கரத்தை பிடிச்சு சொல்றாரு, இல்ல, யோனத்தானுக்கு ஒரு நாள் வருமானால் உனக்கு ஒரு நாள் வரும், உனக்கு ஒரு நாள் வரும். அன்றைக்கு கர்த்தர் உன் எதிரிக்கு முன்பாக உன் தலையை உயர்த்துவார். அன்றைக்கு கர்த்தர் உங்களை அலங்கரிப்பார். கர்த்தர் உங்களை அன்றைக்கு ராஜாவாய் நிறுத்துவார். அன்றைக்கு உங்களுடைய கைகளிலே லட்சக்கணக்கான பணங்கள் கர்த்தர் தருவார். அன்றைக்கு இழந்து போன மரியாதை, இழந்து போன அந்த சகல கிருபையும் கர்த்தர் உனக்கு மீண்டும் தருவார். அந்த அபிஷேகத்தை தருவார். அன்றைக்கு அந்த நாள் வரும்போது சகல சொந்தத்தின் மத்தியிலையும் நீங்கள் ஒரு தனி ஆளாய் நீங்கள் நிற்பீர்கள். அந்த நாள் வரும். அவங்களுக்கெல்லாம் வருதில்ல, அவங்களுக்கெல்லாம் வருதில்ல, தீயவனுக்கு வருது, மோசமானவனுக்கு வந்திருக்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒருத்தனுக்கு வந்திருக்க, துன்மார்க்கனான அந்த மனுஷனுக்கு அப்படி ஒரு நாள் வந்திருக்க. அவனுடைய துன்மார்க்கத்தினுடைய பணம் அவனோடு இந்த பூமியில அழிய போகுது. அவனுக்கும் நமக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. அவனை கம்பேர் பண்ணவே கூடாது. ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு உலகத்துல இருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுகிறத பார்த்து ஒப்பிட்டே பார்க்க கூடாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, துன்மார்க்கருடைய ஆஸ்தியை பார்த்து நீ பொறாமப்படாத. அவனை பார்த்து நீ பொறாமப்படக்கூடாது. அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏணி வச்சா எட்டாது. அவர்களுடைய ஐஸ்வர்யம் இந்த உலகத்துல துரு பிடிக்கும். அவர்களுடைய ஐஸ்வர்யம் இந்த உலகத்துல ஒன்றுமில்லாமல் போகும். ஆனா ஆண்டவருடைய பிள்ளையே, நீயும் நானும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. இந்த உலகத்திலே ஐஸ்வர்யம் மற்றவர்களா இருந்தாலும் பரலோகம் நமக்காக இருக்கிறது. கைவேலை இல்லால் கட்டப்பட்ட வீடு. இங்க கண்ணை மூடனா அங்க போய் கண்ணை திறப்போம். அங்க நடக்கிறது தங்கத்துல நடப்போம். அங்கே நமக்காக சகலவும் ஆயத்தப்பட்டிருக்கிறது. சோ அதனால இந்த வாழ்க்கையில அவன் உயர்றான் அப்படின்றதுக்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் வருத்தப்படக்கூடாது. அவன், நான் நம்புறேன் இந்த வேதத்தை வாசிக்கும் போது, ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்துல ஒரு காலம் வரும், ஒரு நாள் வருமானால் ஆண்டவரையே நம்பி, ஆண்டவரையே சார்ந்து, அவரை தேடி, அவர் சமூகத்துல விழுந்து
கிடக்கிற உங்களுக்கு வராதா ஒரு நாள்? உங்களுக்கு எதிரியா இருக்கிறவன் விக்கிரக ஆராதனைக்காரன், அவனுக்கே ஒரு நாள் வருமானால், ஹல்லேலூயா, உங்களுக்கு விரோதமாய் பேசி உங்களை குறித்து குறைவாய் மதிப்பு போட்டு உங்களை குறித்து 10 பேரிடத்துல போய் சொல்லி அவனுக்கே உன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு காலம் வரும்னா, ஆண்டவருடைய பிள்ளையே, உனக்கு ஒரு காலம் வராதா? பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உன்னை விசுவாசத்தை தட்டி எழுப்பி உன்னை தைரியப்படுத்தி கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, உனக்கும் ஒரு நாள் வரும் மகளே, உனக்கும் ஒரு நாள் வரும் மகனே, உன் பிள்ளைக்கு ஒரு நாள் வரும். அன்றைக்கு ஆண்டவர் சகலவற்றையும் உன்னுடைய கரங்களுக்கு கீழாக கொண்டு வருவார். அந்த ஒரு நாள் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே அப்படியே ஆயத்தமாய் எல்லாமே நடக்கும், நடந்துட்டே இருக்கும். அப்படியே காரியங்கள் எல்லாம் கைகூடி வர்றதை நீங்க பாப்பீங்க. எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். 10 வருஷமா இருந்த தடை, 20 வருஷமா இருந்த தடை, 50 வருஷமா இருந்த தடை, இதுவரைக்கும் முயற்சி எடுத்திருப்பீங்க, அது நடந்திருக்காது. இதுவரைக்கும் ஓடி இருப்பீங்க, ஜெயிச்சிருக்க மாட்டீங்க. இதுவரைக்கும் என்னென்னமோ பண்ணிருப்பீங்க, ஆனா அந்த காரியம் தடை, அது வராது, அது இனி நடக்காது அப்படின்னு நீங்க தூக்கி போட்டிருப்பீங்க, நீங்க அதை மறந்திருப்பீங்க. ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் ஒரு நாள் வரும், அந்த நாளில் சகலத்தையும் அப்படியே கைகூடி வர பண்ணுவார். எல்லாம் அப்படியே கைகூடி வரும். நீங்க நினைச்சிருக்க மாட்டீங்க. அது அவர் ஒருத்தர் கொண்டு கொடுப்பாரு, இவர் ஒருத்தர் கொண்டு கொடுப்பாரு, இங்கே இருந்து வரும், அங்க இருந்து வரும். அப்பதான் நீங்க நினைப்பீங்க, இவங்க இத்தனை நாள் எங்க இருந்தாங்க, இத்தனை நாள் எங்க போயிருச்சு, இத்தனை நாள் தேடி கிடக்கலையே. ஆண்டவர் மட்டும் அந்த ஒரு நாளை உங்களுடைய வாழ்க்கையிலே கட்டளை இடுவாரே ஆனால், நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன், அந்த ஒரு நாள் வரும்போது ஹல்லேலூயா, சகல காரியத்தையும், இத்தனை ஆண்டுகளும் தடையா இருக்கிற காரியத்தையும் கர்த்தர், நான் நம்புகிறேன், கைகூடி வர பண்ணுவார். அந்த நாள் வரும். கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், அந்த நாள் வரப்போகிறதற்காய் ஒரு நாள் வரும். நீங்க இப்படியே இருப்பதில்லை, நீங்க இப்படியே இருக்க மாட்டீங்க. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் இப்படியே இருந்துருவேனோ, என் வேலையில நான் இப்படியே இருந்துருவேனோ, என் வருமானத்துல நான் இப்படியே இருந்துருவேனோ, என் காலம் முழுசு நான் இப்படியே இருந்துருவேனோ, என் புள்ள இப்படியே இருந்துருவோமோ அப்படின்னு உங்களுடைய மனசுல ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். நான் இப்படியே இருந்து இப்படியே செத்துருவோம் போல தெரியுது, இப்படியே குழிக்குள்ள போவேன் போல தெரியுது, நான் நன்மையை பார்க்க மாட்டேன் போல தெரியுது. இல்ல, கர்த்தர் தான் சொல்றாரு, இல்ல, ஒரு நாள் அழுகிற உங்களுக்கு ஒரு நாள் வரும், நீங்க சிரிப்பீங்க. அழுகிற நீங்க இன்னைக்கு அழுதுட்டே இருக்கிறீங்க. அதான் நீங்க நம்ம வாசிக்கும் போது வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, அப்படி இல்ல, அழுகிறதுக்கு ஒரு காலம் உண்டா, சிரிக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு. இன்றைக்கு ஒருவேளை வெறுங்கையா இருக்கிற காலமா இருக்கலாம், ஆனா நான் நம்புறேன் ஒரு நாள் வரும், இன்னைக்கு வெறுங்கையா இருக்கிற உன்னுடைய கரம் அப்படியே நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரமா ஆண்டவர் மாற்றுவதற்கு ஒரு காலம் வரும். இன்றைக்கு ஒருவேளை வியாதியோட நீங்க இருக்கலாம், ஐயோ இந்த வியாதினால இவ்வளவு கஷ்டப்படுறேனே. நான் நம்புறேன் நீங்க சுகமா இருக்கிறதுக்கு ஒரு நாள் வரும். நீங்கள் இன்றைக்கு அவமானமாய் ஃபீல் பண்ணலாம், எங்க போனாலும் அவமானமா இருக்கலாம், ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல, ஒரு நாள் வரும், நீ அவமானப்படுறதுக்கா இல்ல, நீ சாட்சியாய் நீ அப்படியே நிற்கக்கூடிய ஒரு நாளை கர்த்தர் கட்டளை. இன்னைக்கு யாரை பார்த்தாலும் எதிர்பார்க்கிற ஒரு காலையா இருக்கலாம், அவங்க செய்வாங்களா, இவங்க பண்ணுவாங்களா, இல்ல, ஆனா கர்த்தர் சொல்றார், ஒரு நாள் வரும், நீ அநேகருக்கு கொடுக்கிற ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையிலே வரும். ஒரு நாள் வரும். ஒரு நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன். இப்பெல்லாம் நம்ம இந்த பைபிள் கையில் இருக்கிற பைபிளை சுமக்கிறதுக்கே நிறைய பேர் நம்ம கஷ்டப்படுறோம். இந்த பைபிளை சுமக்கிறதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கல. அதுவும் இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் இருக்கிற நிறைய வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க பைபிளை கையில் எடுக்கிறதே இல்லை. ஆலயத்துக்கு போனால் கூட நிறைய தம்பிங்க பைபிள் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. நிறைய பேருக்கு வெட்கம். ஃப்ரெண்டு பார்த்தா, நண்பன் பார்த்தா பைபிளை தூக்கிட்டு போனால் என்ன நினைப்பான்? நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய வேதத்தை தூக்குறதுக்கு எப்படி இது நான் புத்தகத்துக்கு மதிப்பு கொடுக்கறது இல்லை, கர்த்தரை கனப்படுறது, கர்த்தருடைய வார்த்தை அல்லவா. அதனால நிறைய பேர் பைபிளை தூக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ உங்களுக்கு வெட்கம். பைபிளை எடுத்துட்டு போக மாட்டாங்க. அதை எடுத்துட்டு போனா கிறிஸ்தவங்க ஏன்
கிறிஸ்தவம் என்கிறது என்ன நினைச்சீங்க? அவங்களுக்கு முன்பாக தாழ்ந்து போறதா? உலகத்திலே இருக்கிறதுலே எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கலாம், எத்தனையோ மதங்கள் இருக்கலாம். நான் சொல்றேன், மார்க்கங்களுக்கு மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு உண்மையுள்ள தெய்வம் தான் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர். அதனால பைபிளை தூக்கிறதுக்கெல்லாம் ஒருத்தரும் வெட்கப்படவே கூடாது, வெட்கப்படவே கூடாது. ஆனா ஒரு போதகர் ஒரு பெரிய பைபிள், அதனுடைய வெயிட் மட்டும் 8 கிலோ, அந்த பைபிளை தான் அவர் தூக்குவாராம். அது பல ஆண்டுகள் எங்க ஊழியத்துக்கு போனாலும் அவ்வளோ பெரிய பைபிளை தூக்கிட்டு போவாராம். ஊர்ல இருக்கிற நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்களாம். அவருக்கு பேரே வச்சுட்டாங்க, அந்த பெரிய புத்தகத்தை சுமந்துட்டு வருவாரே அவர் தானே, அந்த பெரிய புத்தகத்தை சுமந்துட்டு வருவார் அவர் தானே. ஆனா அவர் வெட்கவே பட மாட்டாராம். எங்க ஊழியத்துக்கு போனாலும் அவ்வளோ பெரிய பைபிளை தூக்கிட்டு போயிட்டே இருப்பார். அப்போ ஒரு நாள் அவர் ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது ஜன்னல் வழியாக ஒரு ஃபாரினர், ஒரு லேடி ஒருத்தங்க அவர் டீ குடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தாங்க. இவர் பார்க்குறார், டீ குடிச்சிட்டு இருக்கிறவர் பார்க்குறாரு. அங்கேருந்து பார்க்குறாங்க, ஜன்னல்ல இருந்து பார்த்து கை காமிக்கிறாங்க, இங்கே வாங்க அப்படின்னு கை காமிச்சார். உடனே இந்த பைபிளை தூக்குறவர் தன்னுடைய வேதாகமத்தை தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறார். உட்கார சொன்னாங்க, ஒரு ப்ரேயர் பண்ண சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, இவ்வளோ பெரிய பைபிள் இவ்வளோ வெயிட்டாக இருக்குது, இது தூக்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இல்லையான்னு கேட்டிருக்காரு. ஐயோ என்ன சொல்றீங்க? இதை தூக்குறதுக்கு எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, ஆண்டவர் எனக்கு நிறைய பலன் கொடுக்குறாரு, சாகுற வரைக்கும் நான் இதை தூக்குவேன். உடனே அவங்க இரண்டாவது கேட்டிருக்காங்க, சரி எத்தனை வருஷமா இந்த பைபிளை தூக்கிட்டு இருக்கிறீங்க? எத்தனை வருஷமா தூக்கிட்டு இருக்கிறீங்க? அவர் சொன்னார், கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் இருக்கும். 12 வருஷமா இந்த பைபிளை தூக்கிட்டு இருப்பேன். வீட்டுக்குள்ள போனாங்க, அவங்களுடைய பீரோவை திறந்து ஒரு செக்கு, அந்த செக்கை எழுதி அவருடைய கையில் கொடுத்தாங்க. இது உங்களுக்கு ஒரு காணிக்கையா வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தாங்க. அவர் அந்த செக்கை வாங்கி பார்த்தா 12 லட்சம், 12 லட்சம் ரூபாய். ஐயோ என்ன இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை இந்த செக்கில் எழுதியிருக்கிறீங்க, எனக்கு அப்படிலாம் காணிக்க வேண்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்களாம்மா, 12 வருஷமா இந்த பைபிளை தூக்குறீங்கன்னு சொன்னீங்கல்ல, இந்த 12 வருஷமா என் பிள்ளை இந்த பைபிளை தூக்கிட்டே இருக்குது, இவனுக்கு ஏதாவது கொடுக்க முடியுமான்னு ஆண்டவர் என்கிட்ட கேட்டாரு, என் இருதயத்தில் பேசினாரு. 12 வருஷம் இந்த பைபிளை சுமக்குறீங்கல்ல, உங்களுக்கு சம்பளம் போங்க, 12 லட்சம் நீங்க வச்சுங்க அப்படின்னாங்களாம். அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இன்றைக்கு ஒருவேளை நிறைய பேருடைய பார்வைக்கு உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய ஜெபம், உங்களுடைய உபவாசம் நக்கலா கிண்டலா தெரியலாம், உங்களுடைய ஊழியம் கிண்டலா தெரியலாம், நீங்க ஆண்டவருக்காக காண்பிக்கிற பக்தி வைராக்கியம் கிண்டலா அவங்களுக்கு தெரியலாம். அதை வச்சு அவங்க கேலி பண்ணலாம், என்ன நீ பெரிய ஆளா, நீ வானத்திலிருந்து குதிச்சியா, நீ ஃபாதரா, நீ அப்படியெல்லாம் இருந்துருவியா, என்னென்னமோ உங்களை பார்த்து சொல்லலாம். நீ அழாம கண்ணை மூடிட்டு, நீ அழுத உடனே என்ன நடக்குது, நீ ஒப்பாரி வச்ச உடனே என்ன நடக்குது, அப்படியெல்லாம் உங்களை காயப்படுத்துகிற அந்த நபர், நான் நம்புறேன் ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், நீ தேவ சமூகத்துல நீங்க வடிச்ச கண்ணீருக்கு பதில் வரும். ஒரு நாள் வரும், அன்னைக்கு உங்க ஜபத்தினாலதான் உங்க குடும்பம் நடக்குதுன்னு அவங்க சொல்லுவாங்க. ஒரு நாள் வரும், நீங்க அத்தனை நாட்களும் பட்ட பாடுகள் பக்தி வைராக்கியத்திற்கு நான் சொல்றேன், ஆண்டவரே உங்களை கனப்படுத்தி ரிவார்டு கொடுத்து, இத்தனை வருஷம் எனக்காக இப்படி செய்தியே, நான் உனக்காக பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்லுகிற ஒரு நாள் வரும்னு நான் நம்புறேன். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லு. எனக்கு என்னன்னா, சிலுவையில் இருக்கிற கள்ளன், அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு நாள் வரும்னு அவன் நினைக்கல. ஒருவேளை செத்துருவேன்றது நினைச்சிருக்கலாம், ஆனா அவனுக்கு விடுதலை கிடைக்கும்ன்ற ஒரு நாள் அவனுக்கு தெரியல. ஆனா சிலுவை கள்ளனுக்கே ஒரு நாள் வருமானால் நான் நம்புகிறேன் உங்களுக்கு வராத ஆண்டவருடைய பிள்ளைகளை. சிம்சோன் பாவத்தை செய்து தள்ளப்பட்டு எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு கண்கள் பிடுங்கப்பட்டு தன்னுடைய பலனெல்லாம் இழந்து போய் இப்பொழுது அவனை வேடிக்கை காண்பிக்கிற பொருளாய் கொண்டு வந்து முன்பாக நிற்கிறார்கள். ஒரு பக்கத்தில் இருக்கிறவர்கள் அவனை பார்த்து கிண்டல் பண்றாங்க, இன்னொரு பக்கத்தில் இருக்கிறவங்க அவனை பார்த்து பரிதாபப்படுறாங்க. ஐயோ பாவம், எல்லாத்தையும் இழந்துட்டானே, பலத்தை இழந்துட்டான், கண்ணை இழந்துட்டான், இவ்வளோ பராக்கிரமசாலியான பையன் ஒன்னும் இல்லாம போயிட்டானேன்னு எல்லாரும் அவன் மேல பரிதாபப்படும் போது ஒரு நாள் வந்தது,
ஒரு நாள் வந்தது, அந்த நாள் இழந்து போன அந்த பலத்தை திரும்பவும் ஆண்டவர் கொடுத்து, அந்த அபிஷேகத்தை திரும்பவும் ஆண்டவர் கொடுத்து, அந்த பரிசுத்த ஆவியானவர் திரும்பவும் அவன் மேல எழும்பி, அந்த அவன் உயிரோடு இருந்த நாட்களிலே கொடுத்த ரட்சிப்பை விட மரிக்கும் போது அவ்வளவு பெரிய ரட்சிப்பு அவனால் உண்டாகுமே. ஆனால் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உனக்கு ஒரு நாள் வரும், உன் கால்களை ஸ்திரப்படுத்த, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிற ஒரு நாள் ஓஹோ ஹல்லேலூயா வரும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். வரும் என்று ஒரு நாள் வரும். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய வீட்டை விட்டு துரத்தப்பட்டு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் தாண்டி ஒரு நாள் வந்தது. அந்த நாள் வருவதற்கு முன்பாக வர அவனுக்கு நிறைய முடிகள் எல்லாம் வளர்ந்து, தாடி வளர்ந்து, அசிங்கமாகி, சின்ன வயசுலேயே ஒரு நாள் அவன் போத்திபாருடைய வீட்டிலே இருக்கும்போது அவனை பார்த்து ஆசைப்படுகிற அளவுக்கு அவன் இருந்தான். ஐயோ, அவனை பார்த்து கண் போடுற அளவுக்கு இருந்தான், அழகா இருந்தான், எல்லாருடைய பார்வைக்கு நல்லவனா தெரிஞ்சான். அவனுடைய தகப்பனார் வீட்டிலே இருக்கும்போது பலவர்ண அங்கியை போட்டு அழகு பார்த்து இதுவரைக்கும் அழகு 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 அழகுன்னு கேள்விப்பட்ட அவன் இப்பொழுது அவன் சிறைச்சாலையிலே அடிமையினுடைய வஸ்திரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டு சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டு அழகு இல்லை, அழகு போயிருச்சு, எல்லாமே நிறைய தன்னுடைய முடியெல்லாம் வளர்ந்து அசிங்கமா இருக்கும்போது திடீரென்று ஒரு நாள் யாருக்கும் தெரியாமல் ஒரு கூட்டம் உள்ள வந்து அவனை பிடிச்சு கொண்டு போய் அவனை குளிக்க வச்சு அவனுக்கு தலையெல்லாம் நல்லா கட் பண்ணி அவனுடைய தாடியெல்லாம் நல்லா அடிச்சு திரும்பவும் அந்த அழகுபடுத்தி ராஜாவுக்கு முன்பாய் கொண்டு போய் நிற்க வைக்கிறதற்கு ஒரு நாள் வருமானால் நான் நம்புகிறேன். இன்றைக்கு சிறைச்சாலை போல அனுபவத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, ஒரு காலத்திலே நன்றாய் வாழ்ந்து, ஒரு காலத்திலே செல்வமாய் வாழ்ந்து, ஒரு காலத்திலே அநேகம் பேர் உன்னை போற்றி, உன்னை மதித்து, உன்னை கனப்படுத்தி, உன்னை குறித்து பெருமையாய் பேசி, ஆனால் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை உனக்கு மிகவும் மோசமானதாய் தள்ளப்பட்டு, ஐயோ, யாருக்கும் தெரியாமல் அடைந்து மறைந்து எப்படி சிறைச்சாலையிலே ஒடுக்கப்படுகிறையோ அப்படி ஒடுக்கப்பட்டு உன்னுடைய அழகெல்லாம் உங்களை விட்டு போய், திறமைகளெல்லாம் உங்களை விட்டு போய், இனி எழும்புவேன் என்கிற நம்பிக்கை உங்களை விட்டு போய் 4 செவத்துக்குள்ள அடங்கி கிடக்கிறது போல உன்னுடைய இருதயத்தை அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, யோசேப்புக்கு அவனை கிளீன் பண்ணி அழகுபடுத்தி ராஜாவுக்கு முன்பாக நிற்க வைக்கிறதுக்கு ஒரு நாள் வருமானால், என்னுடைய ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருப்பாரே ஆனால் இந்த வார்த்தை உனக்கு தீர்க்க தரிசனமாய் வருகிறது. உன்னையும் அப்படி மறுபடியும் ஆண்டவர் ஒரு நாள் நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன்னை வெளியரங்கமாய் கொண்டு வருவார். மறைந்து கிடக்கிற உன்னை வெளியரங்கமாய் கொண்டு வருவார். உன்னை கர்த்தர் திரும்பவும் அந்த அழகை கொடுப்பார். இழந்து போன அந்த வஸ்திரத்திற்கு மேலான வஸ்திரத்தை கர்த்தர் தருவார். கனத்த ஆண்டவர் திரும்ப தருவார். ஓ ஹல்லேலூயா. நீ ராஜாக்களுக்கு முன்பாக மறுபடியும் நிற்கிற ஒரு நாள் வரும். உன்னுடைய கைகளிலே பொறுப்புகள் கொடுக்கப்படுகிற ஒரு நாள் வரும். ஹல்லேலூயா. பொறுப்புகள் கொடுக்கப்படுகிற நாள் வரும். அன்றைக்கு உன்னை விட படித்தவர்களும், உன்னை விட ஞானிகளும், உன்னை விட பெரிய பெரிய ஆட்களும் உன் கண்களுக்கு முன்பாக நிற்கும் போது அந்த ஆசீர்வாதம் அவர்களுடைய கையை விட்டு தாண்டி தேவ பிள்ளையாகிய உன்னுடைய கரத்திலே வரும். அப்பொழுது நிறைய பேர் இவனுக்கு கொடுக்க வேண்டாம் என்று நினைத்தால் கூட எதிர்த்து பேச முடியாத அளவிற்கு கர்த்தர் ராஜாக்களுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணி உன்னை அங்கே அலங்காரமான கிரீடமாய் மாற்றி அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு தர கர்த்தர் வல்லவர். அப்படிப்பட்ட ஒரு நாள் சீக்கிரமாய் வரும். 38 வருடம் நம்பிக்கையை இழக்கவில்லை. ஹெல்ப் பண்றதற்கு யாருமே இல்லை. தன்னுடைய வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறதற்கு ஒருவரும் இல்லை. குளம் கலக்கப்படும் போது அவனை கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கிற ஒரு மனிதனுக்கு என் தேவாதி தேவன் ராஜாதி ராஜனாகிய அவரே தேடி வருவதற்கு ஒரு நாள் வறுமையானால் நான் நம்புறேன். தேவ பிள்ளையே, உங்களுக்கு வராதா? கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் நம்புறேன். அழுது கொண்டே சொல்லுங்க, நான் நம்புறேன்.
நீ பரிசுத்தமாய் வாழ வாஞ்சிக்கிறாய் அல்லவா, ஒரு நாள் வரும். ரத்தல சந்தனோரோபா, ஒரு நாள் வரும். சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கையை உயர்த்தி நான் நம்புறேன்னு. நான் நம்புறேன். எத்தனை பேர் வீடுகள் இருந்து கேட்குறீங்க, எத்தனை பேர் எங்கிருந்து கேட்குறீங்கன்னு தெரியல. இருக்கிற இடம் எதுவாக இருந்தாலும் அதை குறித்து கவலைப்படாமல் நீங்க கையை உயர்த்துறதுக்கு விடுதலை இருந்தா உயர்த்தி, அழுகிறதுக்கு விடுதலை இருந்தா அழுது கர்த்தர் சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புறேன். பிள்ளைக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பீர்களோ, கணவனுக்காக ஜெபிப்பீர்களோ, மனைவிக்காக ஜெபிப்பீர்களோ, ஊழியத்திற்காக ஜெபிப்பீர்களோ, நீங்கள் எதற்காக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுடைய கரங்கள் உயர்த்தப்பட்டு, ஆண்டவரே ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சவுலின் குமாரனாகிய யோனத்தானுக்கு ஒரு நாள் வருமானா, இதோ இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கு ஒரு நாள் வரும் என்று சொன்ன தேவனை பார்த்து கையை உயர்த்தி, ஆண்டவரே நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன். ஒரு நாள் வரும், நான் நம்புறேன், ஒரு நாள் வரும். ஓ, ஒரு நாள் வரும், நான் நம்புறேன், 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 நம்புறேன். ஒரு நாள் வரும், நம்புறேன். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லு. இந்த வார்த்தைகள் எல்லாம் நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அந்த நாள் எப்போ வரும், அந்த நாள் வருவதற்காக ஒரு தேவனுடைய பிள்ளை எதையெல்லாம் நீங்க தாண்டி வரணும். ஆண்டவர் நினைக்கிற, ஆண்டவர் கனப்படுத்துகிற, ஆண்டவர் உயர்த்துகிற ஒரு நாள் வரும் இல்ல, அந்த நாள் வர்றதற்கு முன்னாடி சிலதெல்லாம் நீங்க தாண்டி வர வேண்டியது இருக்கிறது. அதை தாண்டி நீங்க வந்தாதான் அந்த நாளை நீங்க அடைய முடியும். ஆனா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள ஆண்டவர் நடத்தும் போது அந்த சூழ்நிலையில இருக்க முடியாம அவங்க அந்த நாளை அவங்க அடைய முடியாம போகுது. ஸோ அதை குறித்து ஒரு 3 காரியங்களை, இதெல்லாம் தாண்டி வாங்க, அந்த நாள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இதை ஒருவேளை இந்த சிச்சுவேஷன்ல கர்த்தர் உங்களை நடத்துறாருன்னா கூட நீங்க இதை தாண்டி வந்துருங்க, ஆண்டவர் அந்த நாளை சீக்கிரம் கொடுத்துருவார் என்கிற ஒரு தலைப்பிலே 3 காரியங்களை உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். முதலாவதாக நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளை எதை நீங்கள் தாண்டி வந்தால் அந்த நாள் வரும் அப்படின்றத நம்ம தியானிக்க போறோம். எடுத்து வாசிக்கலாமா? எடுத்துக்கொள்ளலாம். எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசற் காவலர்களில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பித்தனாவும் தேரேசும் ராஜாவாகிய அகாசுவேரின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டார். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர், அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். ஆமான் தன் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவினிடத்தில் பேசும்படி ராஜ அரண்மனையின் வெளி முற்றத்திலே வந்திருந்தான். அப்பொழுது ராஜா முற்றத்தில் இருந்து யார் என்று கேட்டார். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்தை நான் விளக்கி சொல்கிறேன். அப்படின்னா அந்த ஒரு நாள் இந்த மொர்தெகாய் என்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு நாள் வந்தது. இவன் ஒரு சாதாரணமான ஒரு கேட் வாட்ச்மேனா இருக்கிறான். ஒரு அந்த கேட்டை திறந்து விடுறது, யார் வந்தாலும் அவர்களுக்கு வணக்கம் போடுறது, இப்படி சாதாரணமா இருந்த இந்த மொர்தெகாய்க்கு திடீரென்று ஒரு நாள் வந்தது. அன்றைக்கு அந்த திடீரென்று அந்த ஒரு நாள் வரும்போது அவன் எல்லாருக்கும் முன்பாகவும் கனப்படுத்தப்பட்டான். வேதம் சொல்லுகிறது, அந்த அகாசுவேரு ராஜா ராஜா இவனை கூப்பிடுறாரு, ஆமானை கூப்பிடுறாரு. அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்க சொல்றாரு. அவனுடைய மோதிரத்தை அவனுக்காக கலட்டி போடுறாரு. அவனை குதிரையின் மேல ஏறி உட்கார சொல்லி எல்லாரும் தெண்டலிட்டு பணிங்க அப்படின்னு சொல்றாரு. அதுவும் சாதாரணமான ஆசீர்வாதம் அல்ல. எவன் இவனுக்காக தூக்கு மரத்தை நாட்டினானோ,
இந்த மொர்தெகாய் அவன் மேல பொறாமைப்பட்டு ஆமான் என்கிறவன் தனக்கு இருக்கிற அதிகாரத்தின்படி இந்த மொர்தெகாயை தூக்கிலிடணும்னு நினைக்கிறான். இன்னும் சொல்ல போனா பைபிள் சொல்லுது, மொர்தெகாயின் பேரில் மட்டும் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமா இருந்துச்சாமா. அப்படின்னா ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனா கூட மொர்தெகாயை ஆமான் மதிக்கவே இல்லை, துச்சமா எடை போட்டான். ஒன்னை மட்டும் கொல்லக்கூடாதுடா, உன் வம்சத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கொல்லணும், நீ என்ன ஒரு சின்ன பையன் அப்படின்ற அளவுக்கு அவனை ரொம்ப தரைக்குறவாய் மட்டமாய் பார்த்தான் ஆமான். அதனால யார்கிட்டயுமே போய் சொல்லாம 50 முழம் தூக்கு மரம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியணும் அவன் தூக்குல தொங்குறது, அவனை அவமானப்படுத்தணும்னு ஆமான் ஒரு பெரிய திட்டம் போடுகிறான். ஆனா எந்த நாளிலே ஆமான் மொர்தெகாயை தூக்குல போடணும்னு அவன் நியமிச்சிருந்தானோ, ஆனா காரியம் மாறுதலாம் முடிஞ்சு அந்த நாள் சகல ஜனத்திற்கு முன்பாகவும் இவனை பணிங்கன்னு ஆமானே சொல்ற அளவிற்கு அந்த ஒரு நாளை ஆண்டவர் கட்டளையிட்டார். அந்த ஒரு நாள் வந்தது. அப்போ நான் நம்பினேன், அந்த நாள் வர்றதற்கு இந்த மொர்தெகாய்ட்ட என்ன இருந்துச்சு? அப்படிப்பட்ட ஒரு நாள் வரும்னு அவன் நினைக்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நாள் வருன்றதற்காக அவன் எதையுமே செய்யவே இல்லை. அவனுடைய கனவுல கூட அப்படிப்பட்ட ஒரு நாளை நினைக்கல. ஆனா அந்த நாள் வந்துருச்சு. அவ்வளோ பெரிய சந்தோஷம். நான் நம்புறேன் அந்த காரியத்தை அந்த ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையிலே வருவதற்கு நான் அறிந்து கொண்ட சத்தியம் என்னன்னா, புறக்கணிப்புகளை தாண்டி வந்தான். நம்பர் 1, முதலாவதாக புறக்கணிப்புகளை தாண்டி வா, அந்த ஒரு நாள் வந்துடும். எப்படின்னா இந்த இடத்துல வேதம் சொல்கிறது, ஏற்கனவே ராஜாவுடைய பிரதானிகளிலே 2 பேர் அகாசுவேரு ராஜாவை கொல்றதற்காக பிளான் போடுறாங்க. பிரதானிகள்ல 2 பேர். பொதுவாக ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா நம்ம சாதாரணமான வேலை செய்வோம்னு வைங்களேன். இதுக்கு முன்னாடி பெரிய போஸ்ட்ல இருக்கிறவங்க ஏதாவது மெயின் ஆபீஸுக்கு விரோதமா ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னு வைங்களேன், அப்போ நம்ம நிறைய பேர் கண்டும் காணாம தான் அது போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க இருக்கிறவங்க பெரிய ஆட்கள். இந்த பெரிய ஆட்கள் இந்த ஓனருக்கு விரோதமாய் பண்ற துரோகத்தை அவ்வளவு சீக்கிரமா ஓனர்கிட்ட நம்ம எடுத்துக்கொண்டு போக முடியாது. அப்படி ஒருவேளை எடுத்துக்கொண்டு போகும்போது நம்முடைய ஓனரே தப்பா நினைச்சிட்டார் அப்படின்னா இவங்க 2 பேரும் கண்டிப்பா நம்மளை கொல்றது கூட சூழ்நிலை வந்துடும். நமக்கு விரோதமாய் அவர்கள் எழும்பி விடுவார்கள். இப்படிப்பட்ட பயம் வேலை செய்கிற எல்லாருக்குமே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த மொர்தெகாய் இருக்கிறாரு. அவங்க 2 பேரும் திட்டம் போடுறாங்க, பிளான் பண்றாங்க. ராஜாவை கொல்லணும்ன்ற செய்தியை தன்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி, அவன் என்னென்ன சூழ்நிலை நடந்துச்சுன்னு நமக்கு தெரியல. ஒரு ராஜாவை காப்பாத்துறது அப்படின்றது அவ்வளவு சுலபமானது அல்ல. அவங்க 2 பேரும் பிளான் போடுறது சும்மா எல்லாருக்கும் தெரிஞ்சது மாதிரி பிளான் எல்லாம் போட மாட்டாங்க. ஆனா அந்த பிளானை கண்டுபிடிச்சு ராஜாவை காப்பாத்தி அந்த 2 மனுஷங்க ராஜா மேல கை போடாத, ராஜாவை கொல்லாம பத்திரப்படுத்தினான். அது கரெக்டா யார் பத்திரப்படுத்தினா, யார் கொல்ல வந்தா எல்லாத்தையுமே புஸ்தகத்துல எழுதிட்டாங்க. ஆனா இந்த மொர்தெகாய்க்கு ஒன்றுமே கொடுக்கப்படல. இவன் செய்த காரியம் சாதாரணமானதல்ல. ராஜாவை காப்பாத்தினான். ராஜாவை காப்பாத்தினான். சாதாரணமான ஒரு மனுஷன் இல்லைன்னா ஒரு சிப்பாய், அங்கே இருக்கிற ஒரு தலைவன், யாராவது ஒருத்தர் இப்படி ராஜாவை காப்பாத்தி இருந்தா அவனுக்கு எவ்வளவு பெரிய கனம் கிடைச்சிருக்கும், எவ்வளவு பெரிய பரிசு கொடுத்திருப்பாங்க, அவனுக்கு எவ்வளவு பெரிய போஸ்ட் கிடைச்சிருக்கும். ஆனா இந்த மொர்தெகாய்க்கு எதுவுமே கொடுக்கப்படல. உள்ளுக்குள்ள என்ன பாலிடிக்ஸ் நடந்துச்சுன்னு தெரியாது. மொர்தெகாய, இவ்வளோ பெரிய காரியத்தை செய்த மொர்தெகாய புறக்கணிச்சு தள்ளிட்டாங்க, புறக்கணிச்சு தள்ளிட்டாங்க. ஆனா நம்மளா இருந்தா தொடர்ந்து அந்த மாதிரி வேலையை எப்படி செஞ்சிருப்போம்? நமக்கு மனசே இருந்திருக்காது. சே, இவ்வளோ பெரிய காரியத்தை நம்ம பண்ணி இப்படி நம்மளை புறக்கணிச்சிட்டாங்களே. நமக்கு ஒரு சின்ன அவார்டு கூட கொடுக்கல, சின்ன ஒரு கைத்தட்டல் கூட கொடுக்கல, ஒரு வார்த்தை தேங்க்ஸ் சொன்னாங்களா, ஒரு வார்த்தை நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா? இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள், ஒருவேளை நீங்கள் புறக்கணிப்பின் பாதையிலே நீங்கள் கடந்து வரலாம். உங்களை புறக்கணிக்கலாம். நீங்கள் செய்தது பெருசு, உங்க உயிரையே தியாகம் பண்ணி நீங்க செஞ்சீங்க.
ஆனா அது ஏற்றுக்கொள்ளப்படல. நீங்க உங்களை வருந்தி தான் அந்த காரியத்தை செஞ்சீங்க. ஆனா செய்யற வரைக்கும் எல்லாரும் நல்லா இருந்துட்டு அந்த காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கைத்தட்டு கூட கிடைக்கல. ரிஜெக்ட் பண்ணதான் மிச்சம். அவ்வளோ பெரிய காரியத்தை செய்து உங்களுக்கு கனம் கிடைக்கும்னு நினைச்ச இடத்துல இல்ல உங்களுக்கு ரிஜெக்ஷன் தான் வந்துருச்சு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். மகனே, மகளே, நீ அந்த புறக்கணிப்புகளை தாண்டி வா. மொர்தெகாய்க்கு ஒரு நாள் வரும், அவனை கனப்படுத்தினது போல ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த புறக்கணிப்புகளை தாண்டி வா. உன்னையும் அவர்களுக்கு முன்பாய் பெரிய அளவிலே, அன்றைக்கு ஒருவேளை மொர்தெகாய்க்கு கனம் கொடுத்திருந்தால் சின்ன கனமாய் இருந்திருக்கும், அவனுக்கு பதவி கொடுத்திருந்தால் சின்ன பதவியா இருந்திருக்கும். ஆனா ஆண்டவர் காலதாமதம் பண்ணி புறக்கணிப்புகளை தாண்டி வந்ததற்கு பிறகு கர்த்தர் அவனுக்கு கொடுத்த உயர்வு அங்கே இருக்கிற ஒரு மனுஷனுக்கும் கிடைக்காத அளவுக்கு உயர்வை கொடுத்தது உண்மையானால், இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தரை பார்த்து கர்த்தர் ஆணித்தரமாய் சொல்லுகிறார், இதை தீர்க்க தரிசனமாய் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் வெகு சீக்கிரத்திலே இந்த புறக்கணிப்புகளை தாண்டி வா. மகளே, உன்னை நேசிக்க வேண்டியவர்கள், மகனே, உன்னை நேசிக்க வேண்டியவர்கள் புறக்கணிக்கிறார்கள் அல்லவா? உனக்குள்ளே அத்தனை திறமைகள் இருந்து உன்னை புறக்கணிக்கிறார்கள் அல்லவா? ஓ, நீதான் அதை செய்தாய் என்று தெரிந்த போதிலும் உன்னை புறக்கணிக்கிறார்கள் அல்லவா? உன்னுடைய கணவன், உன்னை என்கரேஜ் பண்ண வேண்டிய கணவன், உன்னை என்கரேஜ் பண்ண வேண்டிய மனைவி, உங்களை தட்டி கொடுக்க வேண்டிய தாய் தகப்பன், உங்களை தட்டி கொடுக்க வேண்டிய பிள்ளைகள் எந்த இடத்திலே கனப்படுத்தப்பட வேண்டுமோ, எந்த நபர் கனப்படுத்த வேண்டுமோ அவர்களே உங்களை புறக்கணிக்கிறார்களா? கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், இல்லை, ஒரு நாள் வரும். இந்த புறக்கணிப்பில் சோர்ந்து போகாத, இந்த புறக்கணிப்பில் செய்ய வேண்டிய வேலையை செய்யாம இருந்தாத. ஒரு நாள் வரும், அன்றைக்கு கர்த்தர் உன்னை அவர்களுக்கு முன்பாக நீ பெரிய அளவில் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அவர்கள் மதிக்கிற அளவிற்கு, அவர்கள் கைத்தற்ற அளவுக்கு, அவர்களை ஸ்டிக் பண்ணி நீ உங்களை கனப்படுத்த, உங்களை கையெடுக்க, உங்களை வணங்க, இல்லையென்றால் உங்களை மரியாதை கொடுக்க முடியாத என்று சொல்லுகிறவர்கள், மரியாதை கொடுக்க மாட்டேன்னு சொல்றவங்களை கூட மரியாதை கொடுக்க வைக்கிறது மாதிரி ஒரு உயர்வை என் ராஜாதி ராஜா உங்களுக்கு தர்றதற்கு வல்லவரா இருக்கிறாரு. நம்புறீங்களா? கைய மேல உயர்த்தி எஸ்லோ. புறக்கணிப்புகளை தாண்டி வா. புறக்கணிப்பு பரிசுத்தவான்களுக்கு பழக்க. எல்லா பரிசுத்தவான்களும் புறக்கணிப்புகளை தாண்டி வந்தவர்கள் தான். அவ்வளவு திறமை இருந்தும் சிங்கத்தினுடைய வாயை கிழித்து போட்டதுக்கு பிற்பாடும், அதற்கு பிறகு சவால் விட்டு கொண்டிருக்கிற கோலியாத் என்கிற மிகப்பெரிய அரக்கனை கொன்று வீழ்த்தி அவனுடைய தலையை கையிலே எடுத்துக்கொண்டு வந்த போதிலும், அங்கே இருக்கிற ஸ்திரீகள் தாவீது கொன்றது 15,000 என்று முழக்கமிட்ட போதிலும், அவனுடைய பலத்தையோ, அவனுடைய திறமையோ, அவனுடைய தைரியத்தையோ, அவனுடைய ஜப வாழ்க்கையோ, ஆண்டவர் மேல அவன் வச்சிருக்கிற பக்தியையோ ஏற்றுக்கொள்றதற்கு யாருமே இல்லை. எல்லாருமே புறக்கணிச்சாங்க. ராஜா புறக்கணிக்கப்பட்டார். அவ்வளவு டேலண்ட் இருக்கிற ஒரு மனுஷன் புறக்கணிக்கப்பட்டான். இன்றைக்கு தாவீதை போல யாரோ ஒருத்தர் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். என்ன புறக்கணிக்கிறதுக்கு என்ன பாஸ்டர்? எனக்கு ஒண்ணுமே இல்லையா? நான் ஒன்றும் சம்பாதிக்கலையா? நான் ஒன்றும் உழைச்சு கொண்டு வரலையா? நான் என் வீட்டை நல்லா பார்த்துக்கலையா? நான் என் கையில் கொடுத்துருக்கிற வேலையை அவ்வளோ கிளியரா செய்யலையா? அப்புறம் ஏன் பாஸ்டர் என்ன புறக்கணிக்கிறாங்க? ஒண்ணுமே இல்லாத ஒருத்தனை புறக்கணிக்கிறாங்கன்னா பரவாயில்ல, எனக்கு இத்தனை டேலண்ட் இருந்தும், எனக்கு இத்தனை காரியங்கள் இருந்தும் என்னையே புறக்கணிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதே பாதையில தான் தாவீது கடந்து வந்தான். அவ்வளவும் இருக்குது. பராக்கிரமசாலிக்கு பராக்கிரமசாலி, தைரியசாலிக்கு தைரியசாலி, ஜப வீரனுக்கு ஜப வீரன், இசைக்கருவிலே வாசிக்கிறதுல தேர்னவனுக்கு இசைக்கருவிலே வாசிக்கிற தேர்னவன். அவன்கிட்ட இல்லாத டேலண்ட் எதுவுமே இல்லை. ஆனா அத்தனை டேலண்டுகள் இருந்தும் புறக்கணிக்கப்பட்டானே. ஆனா ஒரு நாள் வந்தது, திடீரென்று ஒரு நாள் வந்தது, புறக்கணிப்புகளை தாண்டி விட்டான்.
புறக்கணிப்பில் சோர்ந்து போகவே இல்லை. நான் இவ்வளோ டேலண்ட் உள்ள என்னை புறக்கணிச்சாங்களேன்னு சொல்லி வீம்பு பண்ணலை. இவ்வளவு டேலண்ட் உள்ள என்ன இப்படி புறக்கணிச்சிட்டாங்க, அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டுவேன்னு சுயத்தினால முடிவெல்லாம் எடுக்கல. கோபம்லாம் வரல, எரிச்சலெல்லாம் வரல, உடனே அவசரப்பட்டு ஒரு முடிவெல்லாம் எடுக்கல. எல்லாத்தையும் பொறுத்து கொண்டான், எல்லாத்தையும் சகித்து கொண்டான். திடீரென்று ஒரு நாள் ஆண்டவர் அவனை ஹல்லேலூயா நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறவர் அல்லவா, அவனை சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் ராஜாவாய் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினார். உனக்கு நடக்கும் தேவ பிள்ளையே, உங்களுக்கு நடக்கும் தேவ பிள்ளையே, புறக்கணிக்கிற உங்களை கர்த்தர் தடுத்துன்னு அந்த புறக்கணிக்கிற உங்களை கர்த்தர் தைரியப்படுத்துகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பெரிய பணக்காரன், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய தைரியம் உள்ள ஒரு படை வீரன். ஆனால் ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகு சில நேரத்தில் அவனை புறக்கணித்தார்கள். துடைத்து போகிற அழுக்க போல புறக்கணிச்சாங்க. ஆனால் அவன் அதில் எல்லாம் சோர்ந்து போகவே இல்லை. அதனால தான் இன்றைக்கு நமக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய அப்போஸ்தலராய் நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் வரும். எப்போ ஒரு நாள் வரும் அப்படின்னா, புறக்கணிப்புகளை தாண்டி வருகிற உங்களுக்கு, புறக்கணிப்புகளை தாண்டி வருகிற உங்களுக்கு ஒரு நாள் வரும். கைகளை மேல உயர்த்தி, நம்புறவங்க கையை மேல உயர்த்தி நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. முழு பலத்தோட சொல்லுங்க. சொல்லுங்க. ஜீசஸ், ஜீசஸ். அவமானம் நிந்தை எல்லாம் அனுதின உணவு போல, அவமானம் நிந்தை எல்லாம் அனுதின உணவு போல, பழிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் பலந்தரும் ஊட்டச்சத்து, பழிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் பலந்தரும் ஊட்டச்சத்து. தொடர்ந்து விட்டு விடாதே, ஜெபம் செய்வது நீ மறந்து விடாதே. தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, ஜெபம் செய்வது நீ மறந்து விடாதே. ஒரு நாளும் வீணாகாது. நான் ஓடும் நான் செய்யும் ஜெபம் அது ஒரு நாளும் வீணாகாது. ஒரு நாளும் வீணாகாது. தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, ஜெபம் செய்வது நீ மறந்து விடாதே. தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, பணி செய்வதை மறந்து விடாதே. ரிஜெக்ஷன், புறக்கணிப்புகளை தாண்டி வா. நான் நம்புற ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த பலிபீடத்தில் நிற்கும்போது ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில், இந்தியாவில், இன்னும் சொல்ல போனால் பல நாடுகளில் என்னை ஏற்றுக்கொள்வதற்கென்று ஆண்டவர் நிறைய நண்பர்களையும் நிறைய சொந்தங்களையும் கர்த்தர் தந்திருக்கிறார். நான் யாருன்னே தெரியாது, என் படிப்பு தெரியாது, ஆனால் ஏற்றுக்கொள்றதுக்கு நிறைய சொந்தங்களை தந்திருக்கிறார்.
அவங்க நிறைய பேர் என்னை விட சமுதாயத்தில் ரொம்ப மதிப்புக்குரியவர்கள். அவங்க நிறைய பேர் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் ஒரு காலத்தில் நான் நம்புகிறேன், என்னுடைய வாழ்க்கையில் வந்த ரிஜெக்ஷன், என்னுடைய வாழ்க்கையில் வந்த புறக்கணிப்புகள் கொஞ்சம் இல்லைங்க. என் வாழ்க்கையில் வந்த புறக்கணிப்புகள் ரொம்ப பெருசு. எங்களுடைய ஊரில் சின்ன வயசில் இருக்கும்போது, கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாகன்னு வைங்களேன், கல்யாணத்துக்கு எல்லாம் அவங்க ரொம்ப ஏழைகளாக இருக்கிறதுனால இட்லி தான் போடுவாங்க. இட்லி சாம்பார், அதுதான் கல்யாணத்தினுடைய சாப்பாடு, கல்யாண விருந்து அதான், அன்னைக்கு அதான். எங்கள் வீட்டில் தான் எங்கள் அப்பா குடிகாரராச்சே, சாப்பாட்டுக்கு பஞ்சம்னா பஞ்சம், அவ்வளவு பஞ்சம் சாப்பாட்டுக்கு. ஆசையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, சாப்பாடு எதுவுமே இருக்காது. அப்போ அந்த கல்யாண வீடு தான், கல்யாண வீடு வந்தால் அவ்வளோ சந்தோஷம். ஏன் அப்படின்னா, எப்படி ஒரு 3 நேரம் அங்கே சாப்பாடு நடக்கும். மத்தியானம் அந்த சாப்பாட்டுக்கு எப்படி ஒரு 500 பேர் 200 பேர் வருவாங்க. அந்த கூட்டத்துக்குள்ளே நம்ம தெரியாமல் போய் சாப்பிட்டு இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு முடிச்சிட்டோம், 2வது ஒரு ரவுண்டு முடிச்சிட்டோம், 3வது டைம் போய் சாப்பிட்றதுக்காக அந்த லைனில் அப்படி உட்கார்ந்தா அந்த சர்விங் பண்ணுறவங்க எல்லாம் பார்த்துட்டு என் கையில் இப்படியே பிடிச்சிட்டாங்க. கையில் பிடிச்சி, எந்திரா, எத்தனாவது டைம் சாப்பிட்டு உட்காந்துருக்குறேன்? ஒரு டைம் சாப்பிட்டா விட்டோம், 2வது டைம் சாப்பிட்டா விட்டோம், 3வது டைமும் உட்காந்து இந்த பந்தியில் சாப்பிட்டீங்க, உங்களுக்கு வயிறெல்லாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டி அந்த பந்தியிலிருந்து எங்களை எழுப்பி விட்டு, இதுக்கு மேலே வந்தீங்கன்னா அடிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லி துரத்தின நாளெல்லாம் நினச்சி பார்க்குறேன். சே, ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் எத்தனை பேரை வேண்டுமென்றாலும் போஷிக்கிற அளவுக்கு எங்களை வச்சுட்டார். ஆண்டவர் எத்தனை வேண்டுமென்றாலும் கூட அவர் நல்லவர். நான் நம்புகிறேன், அந்த ரிஜெக்ஷன் எல்லாம் மாறுறதற்கு ஒரு நாள் இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் இடத்துல ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் வரும். அந்த நாள் எப்போ அப்படின்னா, உன்னுடைய புறக்கணிப்புகளை தாண்டி வா. சோர்ந்து போகாத ஆண்டவருடைய பிள்ளையே, இது நமக்கு மட்டும் இல்ல, இது உங்களுக்கு மட்டும் இல்ல. இந்த புறக்கணிப்பு என்கிறது எனக்கு மட்டும் இல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே புறக்கணிச்சிட்டாங்க. அவரை புறக்கணிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவருக்கு டேலண்ட் இல்லையா? அவருக்கு அழகு இல்லையா? அவர் கெட்டவராய் சகலமும் இருந்தும் அவரையே புறக்கணிச்சாங்கன்னா, உங்களை புறக்கணிக்க மாட்டாங்க, என்ன புறக்கணிக்க மாட்டாங்க. நான் சொல்றேன், புறக்கணிக்கப்படுவது தீமைக்கு அல்ல, புறக்கணிக்கப்படுவது அவமானம் அல்ல. உங்களை இன்றைக்கு புறக்கணிப்பார். வேதம் சொல்லுகிறது, ஆகாது என்று தள்ளின கல் தலைக்கு மூளைக்கல்லாய் மாறிட்டு அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கிறது. கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்குது. புறக்கணிக்கப்படுகிறதை நினைச்சு ஆண்டவருடைய பிள்ளைங்க கவலைப்படவே கூடாது. புறக்கணிக்கப்படுறது நல்லதுதான், புறக்கணிக்கப்படுவது நல்லதுதான். கர்த்தர் ஒரு நாள், ஆண்டவர் ஒரு நாள் அவங்களுக்கு முன்பாக உங்களை நிறுத்துவதற்காகத்தான் கர்த்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களை நடத்துறார். அதற்காக தான் நடத்துறார். நம்புறவங்க கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஆமா ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன். அவமான நிந்தை எல்லாம் அனுதின உணவு போல, பழிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் பலன் தர ஊட்டச்சத்துன்னு நான் நம்புறேன்னு சொல்றவங்க கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, நான் நம்புறேன். ஓ தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, ஜெபம் செய்வதை நீ மறந்து விடாதே. தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, பணி செய்வதை நீ மறந்து விடாதே. கைய மேல உயர்த்தி, ஒரு நாளும் வீணாகாது. நான் ஓடும் ஓட்டம், நான் செய்யும் ஜெபம்
அது ஒரு நாளும் வீணாகாது, ஒரு நாள் வீணாகாது. சமயம் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். நம்பர் 2, ஆதியாகமம் 18வது அதிகாரம் 2வது வசனம். வேகமாய் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 18வது அதிகாரத்திலே 2வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 18ஆம் அதிகாரம் 2வது வசனம். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர்கள் அவன் எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் நாம், 6வது வசனத்தை. அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராவிடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றார். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்காளையை வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். நீங்க இந்த ஆபிரகாமை பார்க்கிறதற்காக சோதோம் குமார பட்டணத்தை அழிப்பதற்காக 3 தூதர்கள் வருகிறார்கள். ஆனால் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த 3 தூதர்களையும் முதலாவதாக ஆபிரகாமிடத்திலே அனுப்புகிறார். அவர்கள் ஆபிரகாமிடத்திலே வருகிறார்கள். வந்து பேசி நாங்க தங்கலை, நாங்க போறோம்ன்றாங்க. ஆனா வருந்தி அழைக்கிறான். இந்த அதிகாரத்தில் நீங்க வாட்சி பார்க்கும் போது இந்த ஆபிரகாம் மத்தியான வேளையிலே களைத்து போய் இருக்கிற வேளையில இவங்க 3 பேரை பார்த்த உடனே பாத்தீங்கன்னா அவன் அவனுடைய ஆக்டிவிட்டிஸ், அதான் நான் ஒரு செய்தியில் கூட கொடுத்தேன். இந்த ஆபிரகாமுக்கும் லோத்தும், ஆபிரகாமும் 3 தூதர்களை சந்திக்கிறான், லோத்தும் 3 தூதர்களை சந்திக்கிறான். ஆனா ஆபிரகாம் 3 தூதர்களை சந்திக்கும் போது அவனுடைய ஆக்டிவிட்டிஸுக்கும் லோத்து அந்த 3 தூதர்களை சந்திக்கும் போது இருக்கிற ஆக்டிவிட்டிஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்க டைம் இருக்குன்னா அந்த ஆபிரகாமை சந்திக்கிறதையும் லோத்தை சந்திக்கிறதையும் நீங்க ஒப்பிட்டு பார்த்து வீட்டில் அதை படித்து பாருங்க, அப்ப தெரியும். இந்த ஆபிரகாம் அவ்வளவு களைப்பின் மத்தியிலே, அவ்வளவு சோகத்தின் மத்தியிலே அந்த தூதர்களை பார்த்த உடனே நீங்க இந்த இடத்துல வாசிக்க முடியும், அவன் தரை மட்டும், அவன் ஓடி, அவன் தீவிரமாய், அவன் சீக்கிரமாய், அவன் சீக்கிரத்தில் சமைத்து கொடுத்தான் அப்படின்னு ஓடி அப்படியே ஸ்பீடா 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 ஸ்பீடா. அப்போ திடீரென்று அந்த தேவனுடைய மனுஷங்க சொல்றாங்க, அந்த ஒரு நாள் சாராளை கூப்பிட்டு, இல்ல உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். இத்தனை நாட்களும் குழந்தை இல்லாம நீ கஷ்டப்படுறல்ல, உனக்கு ஒரு பிள்ளையை கர்த்தர் தருவார். இனியா அவள் நகைத்தாள். இதை கேட்கும் போது அவளுக்கு ரொம்ப காமெடியா இருக்குது. என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, எனக்கு கர்ப்பம் செத்து போச்சு, இனி எனக்கு குழந்தை பிறக்குமா? அந்த ஒரு நாள் வரும் வரும் வரும்னு எதிர்பார்த்திருந்த நாளெல்லாம் போயிடுச்சு, இனி வராது. இனி அந்த நாள் வர்றதற்கு, இனி அந்த நாள் அப்படி வந்தாலும் அதை செய்யறதுக்கு என் சரீரத்துல பலன் இல்லை. அந்த நாள் வராது. ஒருவேளை சாராளை போல ஒரு இருதயத்தோடு யாரோ ஒருத்தர் இந்த சத்தியத்தை கேட்கலாம், இனி அந்த நாள் எங்க பாஸ்டர் வரப்போகுது, இனி நான் கட்டையில போனதுக்கு அப்புறம் தான் அந்த நாள் வரும், இனி செத்தாதான் அந்த நாள் வரும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். இல்ல, சாராளுக்கு ஒரு நாள் வந்துச்சு. ஏன் அப்படின்னா, நான் நம்புறேன் அவன் செய்ததை முழு இருதயத்தோட செய்தான். அந்த நாள் வந்தது. தான் செய்ததை முழு இருதயத்தோடு. அவங்க என்ன பண்ண வராங்கன்னு தெரியாது, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரியாது. அவங்கள ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம், அவங்கள சாதாரணமாக அவன் ட்ரீட் பண்ணியிருக்கலாம். இல்லை, அவ்வளவு களைப்பின் மத்தியிலையும் அவ்வளவு சோர்வின் மத்தியிலையும் நான் நம்புறேன் அவன் செய்ததை முழு இருதயத்தோடையே செய்தான். அதுல சோம்பேறித்தனம் இல்லை, அதுல எசலி போடல, அதுல சோர்வும் இல்லை. நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை ஒரு இடத்துல வச்சிருக்கிறாரா, ஆண்டவர் ஒரு பொறுப்பை உங்க கையில கொடுத்துருக்கிறாரா, அதை ஏத்துக்கிறதுக்கு யாருமே இல்லையா? எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்களுக்கு அந்த ஒரு நாள் வரணும்னு நினைச்சீங்கன்னா உங்க கையில கொடுக்கிற எல்லாவற்றையும் ஃபுல் ஆட்டடா செய்யுங்க.
முழு இருதயத்தோட செய்யுங்க. அறகுறையா செய்யாதீங்க. மனுஷனுக்காக செய்யாதீங்க. இவனுக்கு இவ்வளவு போதும், இவளுக்கு இவ்வளவு போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. பர்ஃபெக்ட ஆண்டவர் ஃபுல் ஹார்ட்டை ரொம்ப விரும்புறாரு. அது ஒருவரா இருக்கலாம், 1,00,000 பேரா இருக்கலாம், 1,00,00,000 பேரா இருக்கலாம். எதை செஞ்சாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள். அதான், நீங்கள் எதை செய்தாலும் மனிதனுக்கென்று செய்யாமல் தேவனுக்கென்று. கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் விசாரிக்கிறார். ஆண்டவருக்கு தெரியும் இதுல ஆண்டவர் மார்க் போடுவாரு, இதுல ஆண்டவர் எழுதி வச்சிருக்குவார்ன்ற எண்ணம் உங்க மண்டையில இருக்கணும். உங்களுக்கு தெரியணும். அந்த மனுஷன் மார்க் போட்டா நம்ம நல்லா செய்வோம், மனுஷன் அதை குறித்து பெருமையா பேசினா நல்லா செய்வோம். ஆனா நம்ம வேற எதுக்கு செய்ய மாட்டோம். இல்ல, எல்லாவற்றையும் மனுஷன் பார்க்கிறார்களோ இல்லையோ, மேனேஜர் பார்க்கிறார்களோ இல்லையோ, வீட்டு வேலை செய்யறவங்க பார்க்கிறாங்களோ இல்லையோ, கணவனார் பார்க்கிறாரோ இல்லையோ, நான் சொல்றேன், நீங்க செய்கிறது அத்தனையும் கர்த்தர் பார்க்கிறார். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, அந்த வீட்டில் அவ்வளவு பெரிய பிரச்சனை வந்ததற்கு பிற்பாடும் அவன் செய்கிறதுல அவன் ஒரு குறையும் வைக்கல. போத்திபாருடைய வீட்டிலே இருக்கும் போதும் அவன் செய்கிறது எல்லாத்தையும் முழு இதயத்தோடு தான் செய்தான். அவனை அங்கிருந்து சிறைச்சாலையில போட்ட போதும், என்ன நம்முடைய வாழ்க்கை இப்படியே விரக்தியாவே போயிருச்சு, இப்படியே நமக்கு செஞ்சதுக்கெல்லாம் சம்பளம் கிடைக்கலையே, நம்ம செஞ்சதுக்கெல்லாம் பணம் கொடுக்கலையே, நம்மளை இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்களே, செஞ்சு என்னத்தை கண்டோம், செஞ்சதுனால ஏதாவது லாபம் இருக்கா, நம்ம திட்டு தான் வாங்குறோம், நமக்கு சிறைச்சாலை தான் வந்துருச்சு, இங்கேயாவது ஒன்றும் செய்ய வேண்டாம்னு நினைக்கல. சிறைச்சாலையில போயும் நேர்த்தியாய் செய்ததுனால சிறைச்சாலையினுடைய அந்த தலைவனுடைய கண்கள்ல அவனுக்கு கிருபை கிடைச்சிச்சுல்ல. அது மட்டுமல்ல, ராஜாவுக்கு முன்பாக போய் நிற்கும் போதும் இந்த வேலையை என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லல. அது எவ்வளவு கடினமா இருந்தாலும் செய்வதை முழு இருதயத்தோட செய்ததுனால தான் அந்த நாள் வந்துருச்சு. இன்றைக்கு ஆண்டவர் இந்த ஜெபத்தில் இருக்கணும்ன்ற பேசுகிறார். நம்பர் 2, அந்த நாள் சீக்கிரமாய் வரும். நீங்க செய்யறத பர்ஃபெக்டா செஞ்சுட்டே இருங்க. அதை பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, செய்யறாங்க, எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிறதுல பெஸ்ட். உங்களால முடியாததை செய்ய சொல்லல, உங்களால முடியாததற்காக கவலைப்படவும் சொல்லல. உங்களால எது முடியுமோ அதை நேர்த்தியாய் முழு இருதயத்தோட செய்யுங்க. நிச்சயமா சொல்றேன், ஆண்டவர் உங்களை அந்த ஒரு நாளுக்கு நேராய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லும். நம்பர் 3, மூணாவது, அந்த நாள் எப்பொழுது வரும், அந்த நாள் வருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை கூட வாசித்து நம்ம இந்த ஆராதனையை முடிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். மார்க் எழுதின சுவிசேஷம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 25வது வசனம். அப்பொழுது 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு ஒரு நாள் வந்துருச்சு. அந்த 5ஆம் அதிகாரம் 25வது வசனம். 12 வருஷமாய் பெரும்பாடு. வேதம் சொல்கிறது, அநேக வைத்தியர்களால் மருத்துவம் பார்த்து பணத்தை எல்லாம் செலவு பண்ணி உடம்ப கஷ்டப்படுத்துறது தான் மிச்சம். ஆனா நோ யூஸ். பெண்களுக்கு இருக்கிற வியாதிகளே மிக கொடுமையான வியாதி அந்த வியாதி. அந்த வியாதி வந்தால் சரீரம் பலவீனப்படும், பலவலத்து போகும், உடம்புல இருக்கிற ரத்தமெல்லாம் வெளியே போகும், நடுக்கம் உண்டாகும், பயம் உண்டாகும், தூக்கம் குறைஞ்சிரும். நம்முடைய உயிர் வந்து ரத்தத்தில் தான் இருக்குன்னு சொல்லுதில்ல. ஸோ அந்த ரத்தம் நம்முடைய உடம்புல இருந்து குறையும் போது உயிருக்கே ஆபத்தாகிற அளவுக்கு நம்ம சிக்காயிடும். எழும்பி கூட நிற்க முடியாது, தளர்வா இருக்கும். பல கொடுமை. இது ஒரு கொடுமையான ஒரு வியாதி.
ஆனா இந்த கொடுமையான வியாதி அந்த அம்மாவுக்கு இருக்குது. ஆனா இந்த வியாதிக்காக அவர்கள் கிட்டத்தட்ட 12 வருடமாய் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு நாள் வராதா? ஒரு டாக்டர் என்ன சரி பண்ண மாட்டாரா? ஒரு மருத்துவம் எனக்கு விடுதலை கொடுக்காதா? ஒவ்வொரு மருத்துவத்திற்கும் போகும் போதும் எத்தனையோ பேர் அவங்கள சொல்லியிருப்பாங்க, இந்த மருத்துவம் எனக்கு விடுதலை கிடைச்சோம், இந்த மருத்துவம் எனக்கு. அவர்கள் வாஞ்சையா ஏக்கமா போய் இந்த இடம் மருத்துவம் கண்டிப்பா எனக்கு ஒத்துக்கும், என்னென்னமோ கற்பனையோட போவாங்க. ஆனா அந்த மருந்து அவங்களுக்கு ஒத்துக்காத. அந்த மருந்துல ஒரு லாபம் அவங்களுக்கு இல்லை. இப்படி ஒரு ஆண்டு இல்ல, 2 ஆண்டு இல்ல, கிட்டத்தட்ட 12 years, 12 வருடம். ஆனா 12 வருஷம் ஆகியும் இப்போ ஒருத்தரை கேள்விப்படுறாங்க. இயேசுன்ற ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நிறைய பேருக்கு சுகம் கொடுக்கிறாரு, அவரை தொட்டா அவர் உன்னை சுகப்படுத்தணும்னு நினைச்சா சுகப்படுத்திடுவார்னு சொன்ன உடனே இவங்களுக்குள்ள ஒரு மனசு வருது, அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் நான் சுகப்படுவேன். சோ அந்த ஒரு நாளுக்காக, அந்த ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் நான் நம்புறேன் காத்திருப்பு. 12 வருஷமா சோர்ந்து போல, இத்தனை நாள் பார்த்துட்டேன், இனி இந்த வியாதியோட செத்துடலாம், எதுக்கு வேண்டாம். இவ்வளோ பேர் எனக்கு விடுதலை கொடுக்க முடியல, அவரையா விடுதலை கொடுக்க போறாரு. இனி எங்க, நான் எதுக்கு ஜெபம் பண்றேன், நான் எதுக்கு பைபிள் வாசிக்கிறேன், நான் எதுக்கு உபவாசம் போறேன், நான் எதுக்கு 2 வருஷம் ஜெபம் பண்ணி, 1 வருஷம் ஜெபம் பண்ணி, 6 மாசம் ஜெபம் பண்ணி, 3 நாள் ஜெபம் பண்ணிட்டு நிறைய பேர் சோர்ந்து போய் காத்திருக்கிறதே இல்லை, காத்திருக்கிறதே இல்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். காத்திருக்கிறவர்களுக்கு பதில் வரும். உடைய காத்திருப்பு வீணா போகாது. ஆண்டவர் பேசுறாரு, அந்த ஒரு நாள் வருவதற்காக உங்களை கஷ்டப்படுத்துறத நினைக்காதீங்க. ஆண்டவருடைய பிள்ளையே, வெயிட் வெயிட். இந்த அற்புதம் நடக்கும்னு அவங்க காத்திருந்ததுனால தான் இப்ப அந்த காத்திருப்பு என்ன பண்ணுது தெரியுமா? அங்க திரளான ஜனங்கள் அவரை சுற்றி சூழ்ந்திருக்கிறாங்க. ஒரு பலவீனப்பட்ட சரீரம், ஒரு பலவீனப்பட்ட பாண்டம் அந்த கூட்டத்துக்குள்ள போறதுன்றது அவ்வளவு சுலபமானது அல்ல. தொட்டாலே விழுந்துருவோம், அவ்வளவு வீக். அவளை யாரும் கூட்டிட்டு போறதுக்கும் இல்லை. ஏன்னா அந்த நாட்கள்ல அவங்கள பார்த்தாலே தீட்டுன்னு ஒதுங்கி போட்டுருவாங்க. ஐயோ வேண்டாம், தீட்டு தீட்டு தீட்டுன்னு சொல்லி ஒதுங்கி போட்டுருவாங்க, பக்கத்துல வரமாட்டாங்க. யார்கிட்ட சொல்ல முடியும்? யார் ஹெல்ப் பண்ணுவா? யாரும் வீட்டில் கூட ஏற்ற மாட்டாங்க. தனிமை, மருத்துவமனைக்கு போனாலும் தனிமை, எங்க போனாலும் தனிமை. ஆனா அவ்வளோ பிரச்சனைகள் தன்னை சுற்றி இருக்கிறது. இயேசுவோடு கூட இருக்கிறவங்கள அநேகம் பேர் ஆண்கள் தான் பின்னாக போய் கொண்டிருக்கிறார்கள். இத்தனை பேரையும் தாண்டி போய் அந்த வஸ்திரத்தை தொடர்றது சுலபம் அல்ல, சுலபம் அல்ல. அன்பு தேவ மக்களே, கர்த்தரை தொடர்றது அவ்வளவு சுலபம் இல்லை. 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டரை தொட முடியாது, 2 செகண்ட்ல ஆண்டரை தொட்ட முடியாது. சில பிரச்சனைகளை தாண்டி போகணும், சில இடத்துல தனிமையாக தான் போகணும், சில இடத்துல ரொம்ப நேரம் அதற்காக பிரயாசப்படணும். அந்த வாஞ்ச உள்ளத்துல இருக்கிறதுனால அந்த தடை எதையுமே அந்த அம்மா பார்க்கவே இல்லை. ஆண்டவரை ஈஸியா தொற்ற முடியாது, ஆண்டவரை சுலபமா தொற்ற முடியாது. அதுக்கு நிறைய நேரம் காத்திருக்கணும், காத்திருக்கணும், காத்திருக்கணும். ஆனா அநேக ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சீக்கிரத்தில் போய் தொட்டுட்டு வந்துடலான்னு நினைக்கிறாங்க. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். எழும்புங்க ஆண்டவரே, எழும்பி நில்லுங்க ஆண்டவரே. வார்த்தைகளால் அவரை கவர்ந்து, பேசி கவர்ந்து, முழங்காலிட்டு அழுது கெஞ்சி அவரை உங்க பக்கத்துல இழுத்து, நான் சொல்ற உடனே ஒரு நாள் அவருடைய வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. 12 வருஷத்தினுடைய போராட்டம் ஒரே ஒரு நிமிஷத்துல முடிஞ்சு போயிடுச்சு. ஆண்டவர் கேட்கிறார், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது, யார் என்னை தொட்டது? சீடர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே இத்தனை பேர் உன்னை சுத்தி தொட்டுட்டு இருக்கிறாங்க, அவங்க என்ன ஆண்டவரை கேட்குறீங்க, என்ன கேட்குறீங்க? ஏன்னா அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. ஆண்டவர் இப்படி போய் கேட்குறாரு, இப்படி போய் கேட்குறீங்க ஆண்டவர், தொட்டது யாருன்னு கேட்குறீங்க, அந்த வஸ்திரத்தை தொட்டது யாரு கேட்குறீங்க? இவ்வளோ கூட்டம் இருக்குது, நெரிசல் இருக்குது. இல்லைப்பா, எல்லாரும் தொட்டதுக்கும்
யாரோ அற்புதத்தை பெற்றுக்கொண்டவங்க தொட்டதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்க விசுவாசத்தோட என்ன தொட்டாங்க, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அவங்கள சரி பண்ணிருச்சு. நான் தான் ஆண்டவரே 12 இயர்ஸா காத்திருந்தப்பா, இந்த நாளுக்காக தான் ஏக்கமா இருந்தேன். இந்த நாள் எப்போ வரும்னு நினைச்சேன். இந்த வியாதியோட ஒரு நிமிஷம் கூட எனக்கு தூக்கம் இல்லை. போராடி போராடி சலிச்சு போயிட்டேன். ஆனா இன்னைக்கு தான் நிம்மதி பெருமூச்சு விட்டேன். நான் நம்புறேன் அந்த நாள் வரும். கேட்கிற அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, என் அன்பு தகப்பன், என் அன்பு தாய், அந்த நாள் சீக்கிரம் வரும். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு முழு விடுதலை கிடைச்சு சந்தோஷமா மகிழ்ச்சியா, இனி எனக்கு அந்த பாரம் இல்லை, இனி எனக்கு அந்த வியாதி இல்லை அப்படின்னு சந்தோஷமா. நான் சொல்றேன், அந்த கூட்டத்தில் லட்சக்கணக்கான பேர் இருந்திருப்பாங்க. ஆனா லட்சக்கணக்கான பேர்ல ஒரே ஒருத்தினுடைய சந்தோஷத்தை மட்டும் அடக்கவே முடியல. அவ மிகப்பெரிய சந்தோஷப்படுறா. அதற்கு வேற காரணம் எதுவுமே இல்லை. ஆண்டவரை தொட்டுட்டா, ஆண்டவரை தொட்டுட்டா. ஆண்டவரை தொட்ட ஒரு மனுஷன் லட்சக்கணக்கான பேர்லையும் தனியா தெரியுமா? ஆண்டவரை தொட்ட ஒரு மனுஷன் லட்சக்கணக்கான பேர்லையும் சந்தோஷமா இருப்பான். ஆண்டவரை தொட்ட ஒரு மனுஷன் 12 வருஷம் சுமந்த பாடா இருந்தாலும் ஒரே நிமிஷத்துல சரியாகும். ஆண்டவரை தொடுறதற்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கர்த்தரை தொடுறதற்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். கர்த்தரை தொடுறதுக்குன்னு ஒரு நாள் அழைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த செய்தியை தயவு செய்து உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கிற எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த செய்தியை கேட்க சொல்லுங்க. உடஞ்சு போன உள்ளங்களை கேட்க சொல்லுங்க. இது நிறைய பேர் ஆறுதல் படுத்தும்னு நினைக்கிறேன். ஒரு 10 பேருக்காவது நீங்க சொல்லுங்க.